ஒரு நீதியரசன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், கரப்ஷன் சார்ஜஸ், அது மாதிரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த், அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தாதான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. இது நீதியரசரின் அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிகள் கொடுத்திருப்பது அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால என்ன நோக்கத்தில் அதை கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் பலமுறை சொல்லிட்டேன், அரசியல கடவுளின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, ஜாதியின் பெயராலோ, நாங்கள் உள்பட எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ அதை மக்களை பிரிக்கின்ற செயலில் ஈடுபடக்கூடாது. பெரும்பான்மை சிறுபான்மை அப்படியெல்லாம் பார்த்து அமைதி பூங்காவாக, சகோதர சகோதரிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்ற நம்மிடையே பிரிவினை யாரும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் எங்களோட வேண்டுகோள். வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, 10ஆம் தேதியிலேருந்து 18 வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஃபார்ம்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க கூட அவங்க நிர்வாகிகள் தெருவா போய் அதை பணியை சரியாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்வது தவறு. ஏன்னா 52லேருந்து 2004 வரை பல முறை, 8 முறைன்னு நினைக்கிற எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. பீகார்ல நடந்ததுல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குதோ அது நீக்கப்பட்டு விடக்கூடாது. இறந்தவர்கள் வாக்கு, இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நினைப்பாடு. தேர்தலை முன்னிறுத்தி பாஜகவோட தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வர்றதாக தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அது நீங்க தான் சொல்லணும். நாங்க எப்படி இன்னொரு கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்வது அவர்களது உரிமை. அது எப்பொழுது எனக்கு தெரிஞ்சு 89 தேர்தலில் அம்மா ஜேஎன்இ அணிக்கிறப்ப காங்கிரஸ் சார்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை பல முறை அழைத்து வந்திருக்கிறார். அதுபோல தேசிய தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்தில் அடிக்கடி வந்து போவது கடந்த காலத்திலேயே நடந்து வருகிறது. எனக்கு தெரிந்த 89லேருந்து நடந்து வருகிறது.